உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு சீஸ் தான் பார்க்க போறோம். இதில் நம்ம எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல. பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டான ப்ராசஸ்டு சீஸ் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். இந்த ப்ராசஸ்டு சீஸை நீங்கள் பீஸாலையும் அதே மாதிரி சாண்ட்விச்லையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ப்ராசஸ்டு சீஸ் வந்து நல்லாவே மெல்ட் ஆகும். இந்த சீஸை நாங்கள் எப்படி செஞ்சோன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு சீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ்டு சீஸ் வந்து அமுல் ப்ராசஸ்டு சீஸ் டேஸ்ட்லேயே இருக்கும். அதுக்கு வந்து இது வந்து பன்னீர், இது வந்து ஹோம்மேட் பன்னீர் தான். இந்த ஹோம்மேட் பன்னீரை நான் செஞ்சது நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா நான் என் கார்டில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் பட்டருக்கு பதிலாக நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஹோம்மேட் பட்டர் தான். இது வந்து சால்டட் பட்டர் இல்லை, அன்சால்டட் பட்டர். நீங்களும் அன்சால்டட் பட்டரே எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் செஞ்சுருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மைதா, பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் நமக்கு டர்மரிக் பவுடர் தேவை, அதுக்கப்புறமா சால்ட். இப்போ ப்ராசஸ்டு சீஸை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஜாரில் நம்ம வச்சுருக்க பன்னீரை இந்த மாதிரி உதிர்த்து போட்டுடலாம். அடுத்தது பட்டர், நெக்ஸ்ட்டு மைதா, டர்மரிக் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சால்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லாவே ஃபைனாக பேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அரைக்கும் போது திரும்பியும் திக்காயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக வர அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துக்கு இந்த பேஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் குக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை மேலே வச்சிடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி மெல்ட் ஆகிட்டே வரும். நீங்கள் வந்து அதே மாதிரி கலரி விட்டே இருங்க. நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம கலரிட்டு நல்லா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருக்கேன். அந்த கவருக்குள்ளே நம்ம இதை போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துடலாம். அப்போ இது நல்லாவே செட் ஆகிடும். நம்மளோட சீஸ் நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட ப்ராசஸ்டு சீஸை நம்ம துருவி பார்க்கலாம். இதை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பர்ஃபெக்டான இந்த ப்ராசஸ்டு சீஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த ப்ராசஸ்டு சீஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.